ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 26வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தோட பேர் கஜேந்திர மோக்ஷம். ஸ்ரீமத் பாகவதத்தோட ரொம்ப பரிச்சயம் இல்லாதவாளுக்கு கூட இந்த கஜேந்திர மோக்ஷங்கிற கதை மட்டும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆதி மூலமே என்று கூப்பிட்டு தனக்கு உதவி செய்ய வருமாறு கஜேந்திரன்கிற யானை இறைஞ்சி பகவான் கருடாரூடராக வந்து அந்த யானைக்கு உதவி மோட்சம் அளித்த கதை இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தசகத்தில் பகவான் வந்து இப்படி வந்து அருளினதை தவிர வேறு சில முக்கியமான விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களையும் பட்டதிரிகள் வச்சிருக்கார். அதையெல்லாம் அந்தந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜக இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜக த்வத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாசித் त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् इन्द्रद्युम्न पाण्ड्य कण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् इन्द्रद्युम्न पाण्ड्य कण्डाधिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பாண்டிய கண்டாதிராஜக, பாண்டிய நாட்டு மன்னனும், தத்பக்தாத்மா உன்னுடைய பக்தனுமான, இந்திரத்யும்னக இந்திரத்யும்னன், கதாச்சித்து ஒரு சமயம், சந்தனாத்ரௌ சந்தனமலையில் மலைய பர்வதத்தில், த்வத் சேவாயாம் உன்னுடைய வழிபாட்டில், மக்னதீஹி ஆழ்ந்த மனத்தனாய், ஆதித்ய காமம் விருந்தோம்பலை விரும்பி, அதித்தி உபச்சாரத்தை விரும்பி, பிராப்தம் வந்து சேர்ந்த, அகஸ்தியம் அகஸ்தியரை, ந ஏவ ஆலுலோகே பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜக त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम्. பாண்டிய நாட்டு மன்னனாக இருந்த இந்திரத்யும்னன் உங்களிடம் மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான். ஒரு சமயம் சந்தனமலை, மலைய பர்வதம் அப்படின்னு அதை சொல்லுவா, அந்த மலையில் உங்களுடைய ஆராதனையில் ஈடுபட்டிருந்தான். அப்போது அங்கு அகஸ்திய முனிவர் வந்தார். பக்தியில் அவன் மனம் ஆழ்ந்திருந்ததனால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியல. ஆனால் அவர் இந்திரத்யும்னன் விஷ்ணு பக்தன்கிறதுனால ரிஷியும் பக்தனுமான தன்னை அதிதியாக ஏற்று வரவேற்று நன்னா உபசரிப்பான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்தார். ஆனால் இந்திரத்யும்னன் அகஸ்தியரை திரும்பி கூட பார்க்கல. அவன் மௌன விரதம் மேற்கொண்டிருந்தான்னு கூட சில வியாக்கியானத்தில் சொல்லுவாள். ஆனால் அவன் அவரை மதித்து கூப்பிட்டு வரவேற்று நமஸ்காரம் பண்ணி அந்த மாதிரி செய்யலை.
ஒரு பகவானோட பூஜையில் இருந்தால் கூட ஒரு பெரிய பக்தர், ஒரு ரிஷி, ஒரு பாகவதர் வந்தால் உடனே எழுந்திருந்து அவளை உபசரிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்திரத்யும்னன் அதை செய்யலை.